புருஷன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். புருஷன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது சரியா இல்லை. நிறைய குடும்பங்களில் சரியா இல்லை. பெந்தேகோஸ்தே மார்க்கத்தை பின்பற்றி நாங்கள் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்நிய பாஷை பேசக்கூடிய பலர் இன்றைக்கு கோர்ட்டில் தான் நிற்கிறாங்க டைவர்ஸ் கேட்டுட்டு. எனக்கு பலரை தெரியும். நான் அதை வலியுறுத்தி பேசவும் விரும்பவில்லை. விவாகரத்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. பைபிள் சொல்லுகிறது தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்ற, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவர் சேர்த்த புருஷன் மனைவி உறவை எந்த மனிதன் தலையிட்டு, எந்த போலீஸ் தலையிட்டு, எந்த கோர்ட்டு தலையிட்டு பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய மக்கள் தான் ஐயா பெந்தேகோஸ்தே மக்கள். சர்ச்சில் எல்லாம் பயங்கர ஆக்டிவ். அம்மா என்ன விசுவாசம்! சர்ச்சில் வந்து நமக்கெல்லாம் இப்போ அந்த இல்லை, அப்படி பின்னாடிலேருந்து ஊந்து இங்கே வந்துடுவாங்க அபிஷேகத்தில். பயங்கர ஸ்ப்ரிங் மாதிரி. ஸ்ப்ரிங் வந்து துள்ள தானே செய்யும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ப்ரிங்கை பார்த்துருக்கீங்களா? ஸ்ப்ரிங்கு பார்த்தது இல்லையா? இந்த பட்டன் பென் இருக்குல்லம்மா, பட்டன் பென்னு, அது கலட்டி பாருங்க. ஸ்ப்ரிங்கு தொட்டு விட்டால் பறந்துடும். அது இது மாதிரி பயங்கர அனாயிட்டிங்க. அபிஷேகம்னு அங்கே தெரிச்சிருவாங்க. எதுக்குன்னு கேட்குறேன். நீ கோர்ட்டில் போய் அடி வச்சுட்டு புருஷன் மனைவிக்கு சண்டையை போய் நீ அட்வொகேட்ட போயிட்டாலே, வக்கீல்கிட்ட போயிட்டாலே மொத்தம் பொய் தானே சொல்லி தருவான். ஏன் வக்கீல்கிட்ட நீ போயிட்டாலே உன் புருஷனை குறித்து, உன் மனைவியை குறித்து உண்மையாக சொல்லி தருவான். கேஸுக்கு மொத்தம் பொய் தானே சொல்லி தருவான். எதுக்கு? பெந்தேகோஸ்தே மக்களுக்கு எது கோர்ட்டுன்னு கேட்குறேன். இல்லை, பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்லுது அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பாஸ்டர்கிட்ட போய் பேசி தீர்த்துக்கிடணும் அதிகபட்சம். ஆண்டவர் சொல்ல, தேவ மக்களுக்கு மனுஷ கோர்ட்டில் போய் எதுக்கு போகணும்னு கேட்குறாரு ஆண்டவர். நீங்களாவே பேசி தீர்த்துக்கிடணும் புருஷன் மனைவி கிடையில. அப்படி தீராட்டா பாஸ்டர்கிட்ட போய் அது என்னன்னு பேசி சரி பண்ணிக்கிடணும். கோர்ட்டு வாசல்களில் போய் குடும்பங்கள் ஏறக்கூடாது. நம்முடைய திருச்சபையில் அப்படி ஒரு சாபம் வராதிருக்க கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு காலம் தள்ளி விடுதல் வேண்டாம், விவாகரத்துக்கள் வேண்டாம். ஆண்டவர் இணைச்சதை யாரும் பிரிக்க கூடாது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அது கனமாக எண்ணணும். திருமணம்னா அது ஒரு விஷயமே இல்லை. இப்போ திருமணத்தன்னைக்கு என்ன சொன்னோம், என்ன வாக்கு கொடுத்தோன்னு கேட்டு பாருங்க, தெரியவே செய்யாது யாருக்கு. அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறாங்க போலன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப போட்டு பார்க்கல, என்னத்துக்கெல்லாம் சம்மதிச்சோம், ஆமேன் ஆமேன்னு சொல்லுவோம்ல. பாஸ்டர் கேட்பார், இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறேன். ஆம் பாஸ்டர், ஆம். முன்னாடி எல்லாம் எங்கள் சின்ன பிள்ளை பருவத்துல எல்லாம் மைக்கில் பார்த்தீங்களா, ஒன்று என்ன சொன்னான்னு தெரியாது. இப்போ அப்படி இல்லை, மயக்கம் கொடுத்துருவாங்க. மைக்கிலே சொல்லு, வாழ்விலும் தாழ்விலும் அப்படின்னா அப்படியே சொல்லிடுவான். கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லும். மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லி. யார் முகத்தை நீ பார்ப்பியா? உன் பொண்டாட்டியை தவிர, மாப்பிள்ளையை தவிர யாராவது முகத்தை பார்ப்பியா? பார்க்க மாட்டேன். யார் முகத்தை நான் பாராமல். எதுக்கு சொல்ல வைக்கிறாங்க? தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்கள் முன்னிலை எது சொல்ல வைக்கிறாங்க? அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு பிறகு வாழணும். ஆமென். என்ன திருமணம் விஷயமே கிடையாது. அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி பில் கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு சண்டைன்னா என்ன சண்டையாக இருக்குது வாழ்க்கையில்? கூடாது. புருஷன் மனைவி அன்பாக சண்டை போடாமல் இருக்க ஒரு 6 விஷயத்தை வேகமாக சொல்லணும். நம்பர் 1, தேவனோடு அதிக நேரம் செலவிடுங்கள். புருஷனும் மனைவியும் தேவனோடு அதிக நேரம் ஜெபிக்கணும். சண்டை வராது, சண்டே வராது. ஒரு இடத்துல சண்டை வந்துட்டுனா அங்க ஜபம் இல்லை என்ற அர்த்தம். அது என் வீடு உங்க வீடுன்னு இல்லைங்க, எந்த வீட்டில் சண்டை வந்தாலும் அங்கு ஜபம் இல்லை. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது தப்புன்னா என்ன முடிஞ்சு பேசுங்க, நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. ஜபம் உள்ள இடத்தில் சாத்தான் வர முடியாது. ஜபம் ஒரு கோட்டை. ஜபம் ஒரு தேவ பிரசன்னத்தை தரும். தேவ பிரசன்னத்தில் வந்து உங்கள்கிட்ட சண்டையை மூட்டி விட எந்த சாத்தானாலும் முடியாது. ஜபம் குறைந்தால் சாத்தான் வருவான். ஏன்? கலகத்திற்கு நம்முடைய தேவன் இல்லை.
பைபிள் தானே இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் கலகத்தை உண்டாக்குபவர் அல்ல. புருஷன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறவராப்பா நம்ம ஆண்டவர்? சொல்லுங்களேன், இப்போ ஒரு பதில சொல்லுங்க. நம்ம ஏசப்பா புருஷன்ட்ட மனைவிட்ட சண்டை பிடிக்க மூட்டி விடுபவரா? தூண்டி விடுவாராங்க? அப்ப சண்டை வருதுன்னா எவன் தூண்டி விடுறான்? சபை சொல்லட்டுமே, ஆண்டவர் சண்டை போட சொல்லலைன்னா பின்ன யார் சொன்னது? சாத்தான் தானே சொன்னான். சாத்தான் எங்கு வருவான்? ஆண்டவர் இல்லாத இடத்துல தான் வர முடியும். வெளிச்சம் உள்ள இடத்துல இருட்டு வர முடியாது. தேவனற்ற இடத்துல தான் வர முடியும். அப்ப எந்த நேரமும் நமக்குள்ள சாத்தான் கிரியை செய்ய முடியும். ஜபம் நிறைய செய்யுங்கள். ஆண்டவரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேலை செய்தால் ஆண்டவரோடு இருக்க முடியும். தொழில் செய்யும் போதும் ஆண்டவரோடு இருக்க முடியும். படிக்கும் போதும் கர்த்தரோடு இருக்க முடியும். அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. போன அவ்வளவுதான். ஏன் போன அவ்வளவுதான்? திருமணத்துக்கு பிறகுதான் பிரச்சனையே இருக்கு. திருமணம் வரைக்கும் நம்ம எல்லாம் சுதந்திர பறவைகள். யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் நம்ம கமிட்மெண்ட் ஒன்றும் ஆக முடியாது. நம்ம பொறுப்பே நமக்கு இல்லை. நம்ம விருப்பம், எழும்புறது நம்ம விருப்பம், தூங்குறது நம்ம விருப்பம், நம்ம விருப்பம் தான் எல்லாமே. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படி இல்லை. எப்போ எழும்பணும்னு இன்னொருத்தன் தீர்மானிப்பான். டைமு விளங்குதா? நம்ம விருப்பத்துக்கு எழும்ப முடியாது, நம்ம விருப்பத்துக்கு தூங்கவும் முடியாது, நம்ம விருப்பத்துக்கு கறி கூட்டி செய்ய முடியாது. ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம நிலைமை யோசிங்களேன். எனக்கு பிடிச்ச ஆப்பத்தை நான் மறக்க வேண்டியிருக்கும் சில வேளை. ஏன்னா பொண்டாட்டி புட்டு தான் பிடிக்கும்னு வச்சுக்கிட்டுங்க. நம்ம நிலைமை யோசிங்க. அப்போ டெய்லி புட்டு தான் வரும். எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். குடும்பம்னா கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய வரும். அப்போ நம்ம நிறைய பிரச்சனைகளும் நிறைய பிஸி ஷெடியூல் வரும். நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. நம்ம நிறைய பொறுப்புள்ளவர்களாக மாறுகிறோம். மார்ட்டின் லூத்தர் சொன்னார், எனக்கு நிறைய வேலைகள் வரும் நாளில் நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய பலனும் ஞானமும் எனக்கு வேண்டுமே. நம்ம நமக்கு பிஸி கூடிட்டுனா ஜெபத்தை விட்டுருவோம். ஆகவே நம்ம சாத்தான்ட்ட மாட்டிக்கிடுவோம். அன்புக்குரியவர்களே, அதிக வேலை பளு இருக்கு, அதிக நமக்கு பிரச்சனை இருக்கு, அதிகமான டென்ஷன் இருக்கு, நிறைய சத்துருக்களுடைய நடுவில் நடக்கிறோம்னா அதிக நேரம் ஜெபிக்கணும். 1977 அமெரிக்காவில் பிரபலமான தேவ ஊழியர் டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு முறை சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் மைதானத்தில் பேசினார். அவர் பேசின வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1977 சென்னையில் வந்த டாக்டர் பில்லி கிரஹாம் இப்படி பேசினார், எனக்கு ஏராளமான பேர குழந்தைகள் உண்டு, அவர்களுக்காக மட்டும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். என் பேர குழந்தைகளுக்காக மட்டும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஏனென்று கேட்கிறீர்களா? என்னை போல என் பேர பிள்ளைகளும் தேவனோடு இணைந்து வாழ வேண்டும், அதற்காக மாத்திரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஊழியர், நேரம் இல்லாமல் ஊழியத்தை செய்பவர். அவர் 1 மணி நேரம் பேர பிள்ளைகளுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்றார் ப்ரேயர்ல. எதுக்கு? நான் ஊழியத்தை பண்ணிட்டு போயிடுவேன், என் பேர பிள்ளை மோசம் ஆயிடுச்சுன்னா என் பேரன் சேர்த்து தான் கெடுத்துரும். அது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பொறுப்பு வந்ததை தட்டி விட்டு ஊழியத்தை செய்தவர். ஜனாதிபதி பொறுப்பை கையில் கொடுத்த போது, எனக்கு ஆண்டவருடைய வேலையை விட பெரிய வேலை இந்த உலகத்தில் இல்லை என்று ஜனாதிபதி பதவியை துறந்தவர் டாக்டர் பில்லி கிரஹாம். அந்த மனிதனுக்குள் இருந்த ஏக்கம், ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால், ஒரு குடும்பத்தை வெற்றியை நடத்த வேண்டுமானால் திறமை போதாது, பணம் போதாது, வேலை போதாது, தொழில் போதாது, தேவ கிருபை வேண்டும். ஆகவே நான் ஜபித்தாக வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் குடும்ப வாழ்வை குறித்து பைபிள் சொல்லுது, வீடு கட்டுறது ஈஸி, கட்டின பிறகுதான் பிரச்சனை வருமா. வீடு கட்டுறது வரைக்கும் ஈஸி, கட்டி முடிச்ச பிறகு போராட்டம் வருமா. பெரிய வெள்ளம் மோதும், பெரிய மழை பெய்யும், பெரிய காற்று அதன் மேல் வீசும். ஐயா, வீடு கட்டுற பிறகு, வீடுனா குடும்பம் வச்சுக்கணும், குடும்பம் கட்டின பிறகு, திருமணம் செய்கிறது பிறகு 3 விதமான காற்றடிக்கும், 3 விதமான பிரச்சனை வரும். புயல் காற்றாக அந்த குடும்பத்தை தள்ளி போட போராட்டம் வரும். பெரிய மழை தள்ளி போட ட்ரை பண்ணும். பெரிய வெள்ளம் தண்ணீர் மோதி அடிக்கும். 3 தாக்குதல் வந்தாலும் அந்த வீடு நின்னாதான் அது ஆவிக்குரிய வீடு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வீட்டுக்கு மேலே போராட்டம் வருமா? வரும். பாஸ்டர் வீட்டுக்கு மேலேயும் போராட்டம் வரும், விசுவாசி வீட்டிலையும் போராட்டம் வரும்.
ஆண்டவரை அறியாத மனுஷன் வீட்டிலையும் போராட்டம் வரும், குடும்ப வாழ்க்கைக்கு நேராக போராட்டம் வரும். ஆனால் தேவன் உள்ள வீடு விழாது. அதைத்தான் அவர் சொல்ற, புத்தி உள்ள மனுஷன் வீடை கட்டினாங்கிறார். ஜபத்தோட கேட்குறீங்களா? மத்திய 7ஆம் அதிகாரத்தில் உள்ள சரித்திரத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன், முடிஞ்ச டிவியில் போட்டு காட்டுங்க அந்த வசனத்தை. புத்தி உள்ள மனுஷன் வீட்டை கட்டினான். எப்படி கட்டினான்? தேவனும் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டினான். அவனுக்கு தெரியும் வீடு கட்டுறது ஈஸி, கட்டின பிறகு காற்றும் தண்ணியும் மழையெல்லாம் வந்து மோதும். எதுக்கு மோது? இந்த வீடை இடிச்சு போடதான். இப்போ திருமணம் பண்றது வரைக்கும் பரவசம், பட்டர்ஃப்ளை மாதிரி. பண்ணின பிறகு இந்த வீடை உடைக்க, புருஷன் மனைவி உறவை உடைப்பதற்கு 1000-10,000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த நேரம் புத்தி உள்ள மனுஷனாய் தேவன் மேல் வீட்டை கட்டி இருந்தால் அது விழாது. ஆகவே நீதிமொழி 14:1 சொல்ற, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ வீடை அவ கை வச்சு இடிச்சிருவா. அப்போ ஒரு மனுஷன் புத்தி உள்ளவனா இருக்கணும், ஒரு மனுஷி புத்தி உள்ளவளா இருக்கணும். 2 பேரும் புத்தியா இருந்தாதான் வீடு கட்டப்படும். புருஷன் புத்தி உள்ளவனும் மனைவி புத்தி இல்லாதவளுமாய் இருந்தால் புருஷன் வீடை கட்டி கொண்டே இருப்பான், மனைவி இடித்து கொண்டே இருப்பாள். புரியுதா நான் பேசுறது? மனைவி புத்திசாலியா இருக்கிறா, புருஷன் புத்தி இல்லாதவேனா. மனைவி ஜெபித்தும் கஷ்டப்பட்டும் வீடை கட்டுகிறாள், குணசாலியான ஸ்திரீ வீடை கட்டிட்டே இருப்பா, புருஷன் இடிச்சுட்டே இருப்பான். அப்ப புருஷனும் புத்தியா இருக்கணும், மனைவியும் புத்தியா இருக்கணும்னா 2 பேரும் ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணணும், நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2, உங்கள் துணையை தேவனுக்கு ஆதாயம் செய்யுங்கள். புருஷன் வந்து ரட்சிக்கப்படலை, புருஷன் ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லைன்னா, மனைவி வந்துட்டான்னா மனைவிட்டு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை வச்சு ஜெபித்து தேவனிடத்தில் அழுது புலம்பியாகலும் புருஷனை ஆதாயம் பண்ணணும். புருஷன் நல்ல ஆவிக்குரிய மனுஷன்னா, மனைவி அந்த அளவு ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா விட்டுறக்கூடாது, அந்த மனைவியும் சேர்த்து ஆதாயம் பண்ணணும். புருஷனும் மனைவியும் 2 பேரும் ஒன்றே போல இருந்தால் தான் படகு போகும். ஆமேன். பைக்கில் ஃப்ரண்ட் டயரும் பேக் டயர் 2ம் காற்ற வேண்டாமா? சொல்லுங்களேன். ஒரு டயர் போதும், ஃப்ரண்ட் டயர் தான் வண்டி ஃபர்ஸ்ட் மூவிங் வந்து ஃப்ரண்ட் டயர் தான், அது காத்த போதும்னா புருஷனுக்குள்ள மனைவிக்குள்ள சிருஷ்டிக்கணும், அது வரைக்கும் ஜெபிக்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டார், அப்போ ஓகே, இனி பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, சபைக்கு வந்ததல்ல முக்கியம், பாட்டெல்லாம் பாட படிச்சுட்டார், ஓகே, அப்படி விட்டுறக்கூடாது. இப்போ முன்னாடி மேலே கொஞ்சம் ஜபம் எல்லாம் பண்றார், அப்படி விட முடியாது. தேவனுடைய தெய்வீக சுபாவம் புருஷனுக்குள்ள மனைவிக்குள்ள உண்டாகும் வரைக்கும் ஜபிக்கணும். நமக்கு வந்து என்னன்னா, நம்ம ஒரு எழுதி வச்சு ஜெபம் இருப்போம், என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் தண்ணி அடிக்கிறாரு, என் புருஷன் வந்து சிகரெட் அடிக்காரு, என் புருஷன் வந்து போதை பாக்கு வச்சிருக்காரு, என் புருஷன் வந்து கொஞ்சம் பெண்கள்கிட்ட எல்லாம் கனெக்ஷன் வச்சிருக்காரு, என் மனைவி வந்து சரியில்லை, மனைவி வந்து ஃபோனெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணி எங்கேயோ ராங் கனெக்ஷன் இருக்கு. நமக்கு இது மாதிரி நிறைய புருஷன் மனைவி விஷயத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். 1-2 காரியம் நடந்ததும் இருதயத்தில் எவனோ சொன்னான் எல்லாம் நிறைவாச்சுன்னு. நோ, 1-2 தான் நிறுத்தினாரு, இன்னும் இருக்கு 30. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முழு ஒரு மணவாளனாக மணவாட்டியாக மாறும் வரைக்கும் நிறுத்தக்கூடாது, ஜபம் கண்டினியூ பண்ணணும். ஏன்? இந்த ஜபம் தானே 30ல் 2 சரி பண்ணுச்சு, இந்த கண்ணீர் தானே 30ல் 3 சரி பண்ணுச்சு, இந்த உபவாசம் தானே 30ல் 5 மாத்திச்சு. அப்ப 25 மாத்துமா மாத்தாத? மாத்துறது வரைக்கும் விடக்கூடாது. உங்க குடும்பத்தை ஆதாயம் பண்ணணும். புருஷனை மனைவியை பிள்ளையை விட முடியாதுங்க, மருமகளை விட முடியாதுங்க, பேர பிள்ளை விட முடியாதுங்க. என் குடும்பம்ப்பா, என் குடும்பத்தை நான் ஆதாயம் பண்ணி ஆகணும். இப்போ 1-2 காரியம் இல்லை நமக்கு விஷயம். நல்ல கவனிங்க, மனைவிமார் கவனிங்க, குறிப்பா மனைவிமார். நீங்க உங்க புருஷனுக்காக எப்ப ஜெபம் நிறுத்தீங்க நான் சொல்றேன், உங்க புருஷன் வந்து உங்க சொல்ல எப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டானோ ஜெபம் நிறுத்திடுவீங்க. விளங்க நான் பேசுறது? நேரமெல்லாம் எதிர்த்து பேசுவார். இன்றைக்கு நம்ம 5 மணிக்கு எங்கே போனோம், முடியாதுன்னு சொல்லுவோம், முடியாதும்மா, உடனே அழுதுட்டுருவோம், கண்ணீர் சிந்துவோம். இப்படி ஒரு காலம் இருந்தது. எப்போ வந்து உங்க புருஷன் வந்து உங்க சொல்லு கேட்டு கிளம்புமா, கிளம்பிடும்.
உட்கார்ந்துருவோமா? உட்கார்ந்துருவோம். உங்க சொல்லு கேட்க ஆரம்பிச்சிட்டானோ நீங்க அவருக்காக ஜெபம் பண்ணுவது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க எங்க கண்ட்ரோல் அவரு. ஒரு மாதிரி மனைவி மாதிரி கோபத்தில் இருக்கீங்க இல்லையா? அப்படி எனக்கு ஆவியானவர் சொல்ற வெளிப்பாட நான் சொல்றேன். உங்க பேச்சு கேட்கல நீங்க ஜெபம் பண்ணினது. தேவனுடைய பேச்ச புருஷன் கேட்கிறானா அது வரைக்கும் ஜெபிக்கணும். உங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு நாயை கூட வாங்கி விட்டுறலாம், அது வாவான்னு வந்துடும். கோபத்தோட இருக்கீங்க அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆண்டவருடைய பேச்ச புருஷன் கேட்கிறானா, ஆண்டவருடைய பேச்ச மனைவி கேட்கிறாளா, எந்த நேரமும் ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்கிறானா, ஆலய காரியத்துக்கு முக்கியம் கொடுக்கிறானா, கூட்டம்னா தொடங்குக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கானா, தெய்வீக காரியத்துல ஆர்வமா இருக்கானா, சபையில ஒரு விஷயம் என்ன முக்கியம் காட்டுறானா, வசனம் ஒண்ணு ஜீவனா இருக்கானா இல்லையா? இல்லைன்னா இன்னும் அவன் முழுசா திரும்பல, மனம் திரும்பல. உங்க சொல்லு கேட்கல நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது. தேவனுடைய சொல்லு கேட்பதுக்கு. தேவனுடைய சொல்லு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்க சொல்ல கேட்பான்ப்பா, கேட்பான். உங்க மனைவி ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனைவியா இருந்தா ஏன் புருஷன் சொன்னா கேட்க மாட்டான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு உட்பட்டவள், ஆண்டவருக்கு உட்பட்டவன். நம்ம பைபிள் சொல்லு ஒருவருக்கு ஒரு கனம் பண்ணணும், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியணும். ஆமென் இல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆதாயம் பண்ணணும், நம்ம ஆதாயம் பண்ணணும். துணையை நம்ம விட்டுறக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. தேவனுடைய அந்த குணம் சுபாவம் உள்ள வரும் வரைக்கும் புருஷனுக்காக மனைவிக்காக ஜெபிச்சு நம்ம மாற்றணும். எப்படி மாத்துறது? ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் அன்பு. புருஷனை மாற்ற முடியும், கல் நெஞ்சு மனைவியை மாற்ற முடியும். முடியும், 100க்கு 100 முடியும். ஒருவேளை 2 வருஷம் 3 வருஷம் டைம் தாண்டலாம். புருஷனை மனைவியையும் பிள்ளைகளையும் மாற்ற முடியும். ஆனால் ஒரு பக்கம் அன்பு இருக்கணும், இன்னொரு பக்கம் ஜெபம் இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றதுல கில்லாடிகள், அன்பு காட்ட மாட்டோம். புருஷன் ஆளு சரியில்லை, அவனுக்கு வந்து சரியில்லை, இது மேல என்ன சொல்றது? ஆளு சரியில்லைன்னா நம்ம சொன்ன அவன் கேட்க மாட்டான். நமக்கு விருப்பம் அவன் தெரியாது. நம்முடைய உணர்வுகளை அவன் புரிந்து கொள்வதில்லை. நமக்கு எதிராளியாகவே இருக்கிறான். நம்ம ரொம்ப டென்ஷன் படுத்துறான்னா நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் புருஷனை ரட்சியும், என் புருஷனை ரட்சியும், என் புருஷனை ரட்சியும். உபவாச கூட்டத்துக்கு வந்து அழுவோம், என் புருஷனை மாற்றும். ஆனால் நேரில் வரும்போது கத்தியோட நிற்போம். வார்த்தையை நாக்கே போதுமே புருஷனை 8 துண்டா வெட்டுறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், அப்படிப்பட்ட மனைவிமார் புருஷனை காப்பாற்ற மாட்டீங்க, முடியாது. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஜெபம் என்பது மறைந்தது. ஜெபம் அஸ்திபாரம் போன்றது. அது அவனுக்கு தெரியாது. நம்ம அஸ்திபாரம் வீடு எங்க நிற்குன்னு அவனுக்கு தெரியாது. நம்முடைய வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நம்முடைய ஜெபம் தான் அவனுடைய உள்ளத்தை தூண்டுது. ஆனா அவன் கண்களுக்கு முன்ன இருக்கிறது இந்த அன்பு தான். இந்த அன்பை காட்டினாதான் அவன் மாறுவான், அவன் மாறுவா. 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்துல பேதுரு தெளிவா சொல்றாரு. எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசிச்சிருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 சீக்கிரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், புருஷன் திருவசனத்துக்கு மாறாய் நடக்கிறவனாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, போதனையின்றி, சும்மா நோய் 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 நோயின்னு காதுல போய் ஒன்னும் சொல்லாம, மனை மாதிரி தெரிஞ்சதே அது ஒரு ரகசியம் தான். காதில் இந்த ஒரு எண்ணத்தையும் ஒன்று வருமே, இந்த கொசுவா, கொசு பார்த்துருக்கலாங்க. கொசு ஒன்றும் பார்த்தது இல்லையா? கொசு தெரியுமா? வேற என்னது? கொசு இல்லையா? கொசு தானே. இந்த காதிலே ஓடிட்டு இருக்கலாம், குச்சு சுண்டு. உங்க காதில் வந்தது இல்லையா? ஆண்டவரே வராமல் இருக்கட்டும் ஆண்டவரே. சும்மா காது கிட்ட கான்னு சவுண்டு போடும், தட்டி விடுவோம், இங்க இந்த காதுக்கு வந்துடும். மனைவிமார் புரிஞ்சுவிடணும், புருஷன்மார் ரட்சிக்கப்படாத காரணமே இந்த காதல குருன்னு பேசுறதுதான். விற்று போதனையே தேவையில்லை. ஒரு பக்கம் ஜபம், இன்னொரு பக்கம் அன்புள்ள மாதிரியான வாழ்க்கை. நீ ஒழுங்கா இரு,
சண்டை போட்டான நீ சண்டை போடாத முதல்ல இரு. அவன் கோவப்படுறானா நீ கோவப்படாம இரு. அவன் ஒரு வார்த்தை பேசுறானா நீ 8 வார்த்தை இல்லை பேசுற. ஒரு வார்த்தை பேசுகிற புருஷனுக்கு 8 வார்த்தையில் பதில் கொடுக்கிற மனைவியால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காலம் முழுக்க ஜெபித்தாலும் ஆதாயம் பண்ண முடியாது. அவன் பார்க்கறான், அவன் கேட்கறான், எதுக்கு நீ சர்ச்சுக்கு போறேன்னு கேட்கறான். எனட்டே 8 கொஸ்டின் கேட்கறான், நீ எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னு கேட்பான். அவன் உங்களை கண்டு பயந்த புருஷன் பாவம் போல மனசு உள்ள கேட்டுக்கிடுவான். தைரியம் உள்ளவன் நேரே கேட்டுருவான், நீ எதான் எதுக்கு போறேன்னு. போதனை இன்றி மனைவி புருஷனை ஆதாயம் பண்ண முடியும். எப்படி? கீழே சொல்றாரு, மயிரை பின்னி, முடியல மேக்கப் போட்டு, முடியல ஒரு மாதிரி பார்க்குதிய, முடியல மேக்கப்னா கொஞ்சம் சொல்லி தருங்களேன் பிள்ளைகளை, எப்படி மேக்கப் போடணும் முடியல, கிராப் எல்லாம் வெட்டி ஏதாவது சொல்லி தருங்களா, ஒரு சொல்லி தருங்களேன். முடியல தான் ஒரு ஸ்டைலை வெட்டி, கண்ணில் உள்ள புருவத்தில் உள்ளதெல்லாம் ஏசப்பனே. நீங்களாம் எவ்வளோ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ரொம்ப ஆள் குறவு, நீங்கள் தான் நிறைய இருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்களேன். முடிய ஸ்டைலாக வெட்டி கண்ணில் உள்ள பிரியத்தை கரெக்டாக வந்து ஸ்கெட்சு போட்டு மீதியெல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்து வேற எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம், முடியல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பைபிளில் போட்டு காட்டுறீங்களாம்மா. அப்புறம் என்னதான் தப்பாக தெரிஞ்சிடக்கூடாது. மயிரை பின்னி. 2 பொன்ன ஆபரணங்களை அணிந்து விதம் விதம் விதமா, ஒன்றில் 1 நிற்கும், ஒன்றில் 2 நிற்கும், ஒன்றில் 3 ஸ்டெப்பு நிற்கும். ஒன்று இந்த காற்றுலேருந்து மூக்கு வரைக்கும் ஒரு கனெக்ஷன், காற்றுலேருந்து தலை வரைக்கும் கனெக்ஷன். நீ என்ன போட்டு பிரச்சனை இல்லை, அதை வச்சு உன் புருஷனை மாற்ற முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. நீ மயிரை வந்து டெக்கரேட் பண்ணுவதனால புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். நீ உடைய ஜுவல்ஸ்னால ஆர்னமெண்ட்ஸ்னால எந்த புருஷனை நீ மாற்ற முடியாது, அட்ராக்ட் பண்ண முடியாது, மாத்திக்கிட முடியாது. 3 உயர்ந்த வஸ்திரம், விலை கூடின வஸ்திரம், டிஃபரண்ட் ஸ்டைலோட வஸ்திரம், நீ என்னதான் போடு, அதெல்லாம் பார்த்து உன் புருஷன் தெய்வீக அடைய மாட்டான். சில வஸ்திரம் போட்டா வேசிகளை போல மாத்தலாம், ஆனா புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். எம்மா அடுத்த வார்த்தை இருக்கு, உங்க புருஷன் ரட்சிக்கப்பட நீ என்ன செய்யணும்? அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. மனைவிமார் மனசார ஜெபிங்க, ஆண்டவரே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தாரும். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள்லாம் ஜெபிங்க, சீக்கிரம் உங்களை ஆக போகுது, 5 வருஷம் 10 வருஷத்துல ஜெபிங்க. ஆண்டவரே என் புருஷனை வந்து தெய்வீக புருஷனாய் மாற்றணும்னா எனக்கு தேவை முடி டெக்கரேஷன் அல்ல, ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்களால் ஒரு டெக்கரேஷன் அல்ல, எனக்கு வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டோன்னு மினிக்கு மாற்ற முடியாது. நான் மாற்ற முடியும்னா நான் சாந்தமாக இருக்கணும், அமைதல் உள்ள ஆவி இருக்கணும். அமைதல் உள்ள ஆவி என்னது? என்ன சொன்னாலும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. புருஷன் வந்து காண்டா மிருகம் மாதிரி வந்தால் நம்ம வந்து அமைதியாக நின்றணும். அது எப்படி இங்கே நின்று பாருங்கன்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாங்க? பாஸ்டர் 5 நாள் மனைவியுடைய வேஷத்தில் நின்று பாருங்க, அப்போ தெரியும். அது தெரிஞ்சுதானே பைபிள் சொல்லியிருக்கு. புருஷன் காண்டா மிருகமா கொம்போட குத்த வரவான்னு தான் பைபிள் சொல்லுது. காட்டு எருவு மாதிரி சூடு சோர்ணம் இல்லாமல் இடிக்க வருவான்ப்பா புருஷன். ஆனால் பைபிள் சொல்லுது, சாந்தம் உள்ள ஒரு மனைவி, அமைதலா உள்ள பொறுமை உள்ள மனைவி யாரை மாத்திராளோ இல்லையோ புருஷனை மாத்திடுவா. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் சொல்லுது, முதல்ல உங்க துணையை ஆதாயம் பண்ணுங்கள். 25 வருஷமா நான் ஆண்டவரை அறிஞ்சு 25 வருஷம் ஆச்சு, என் புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா அவமானம் இல்லைங்க, அவமானம் தானே. ஒரு கையை உயர்த்த மாட்டீங்க, உங்களுக்கு கை உயர்த்த சொல்லலை, ஒரு அல்லையிலே தான் சொல்றேன். அது நான் தான் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்ன? சாந்தமும் அமைதலும். ஜெபிங்க, ஆண்டவரே என் புருஷன் மோசமானவன், என் புருஷன் நல்லவன் இல்லை, என் புருஷன் குடிகாரன், என் புருஷன் பெண்களோட தவறான கனெக்ஷன் வச்சிருக்கான், என் புருஷன் வந்து கெட்ட குணம் சுபாவம் எல்லாம் இருக்கு, ஆனாலும் அவன்கிட்ட அமைதியாக பொறுமையாக சாந்தமாக நிற்க எனக்கு ஒரு கிருபை தாரும். ஒரு பக்கம் இந்த அன்பு, இன்னொரு பக்கம் ஜெபம். உங்க புருஷனை வந்து உங்க காலு கீழே கொண்டு வந்துருங்க. மாற்றம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் முரடர்களாக நடந்தவர்கள் இன்றைக்கு ஆட்டுக்குட்டு மாதிரி மனைவியை முந்தானைக்குள்ளே நடக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஜெபம், இன்னொரு பக்கம் அன்போடு கூடிய சாந்தம் பொறுமை.
வேணும், அமைதியாக இருக்கணும் வாழ்க்கையில். முதல்ல அப்போ நம்ம தேவனோடு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், புருஷன் மனைவி. அப்போ சில புருஷன் மனைவி முடியாது, அப்போ அவர்களையும் நம்ம துணையை மாற்றணும். 3, நம்முடைய துணையோடு நேரம் செலவிடணும். புருஷனும் மனைவியும் கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ தனிமை இருக்காத, சேர்ந்திருக்கணும். இருதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும், நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். புருஷன் மனைவியோடு நேரத்தை செலவிடணும், மனைவி புருஷனோடு நேரத்தை செலவிடணும். பிஸியாக்கும், நான் அந்த மாதிரி வேலையாக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது. குடும்பத்திற்கு என்று சில நிமிடங்களை ஒதுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் தனிமையாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா 3வது ஒரு நபர் கண்டிப்பாக வருவார், உள்ள வருவார். உங்கள் புருஷனும் மனைவியும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா, தூரம் இருக்கீங்க, வெளிநாட்டிலையா வெளி மாநிலத்திலையா, ஃபோன்லையாவது அன்பாருங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. சாயங்காலம் 8லேருந்து 8:30 மணி வரை பேச வேண்டிய நேரம் ஒதுக்கி பேசுங்க. அன்பாருங்க, அன்பாக நேரத்தை ஒதுக்குங்கள். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 3வது நபர் வருவார், புருஷனுடைய ஸ்தானத்தில், மனைவியுடைய ஸ்தானத்தில் 3வது நபர் வருவார். அது நமக்கு பெரிய ஆபத்தாயிடும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லேன், திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் கூட புருஷன் மனைவி கடையில் வரக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் கல்யாணத்துக்கு பிறகு புருஷனை கவனிக்கிறதே கிடையாது. கேட்டால் அழுதுட்டு இருக்குங்க, பிள்ளை அழுதுட்டு. ஏன் வேலையை போயிட்டு வந்திருப்பான், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டான். ஏன் தண்ணி கொடுக்கல, அது வந்து பிள்ளை அழுதுட்டு இருக்கு. பிள்ளை அழுதுட்டு இருக்கு இருக்கட்டும், புருஷன் வந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரா சொல்கிறேன், என் கை இல்லையா எடுத்து குடிக்க மாட்டாரான்னு. அதுக்கு நான் அந்த ஆளுக்கு நான் பிரசங்கம் பண்ணலைங்க. நான் பேசுறது ஆவிக்குரிய மனுஷனுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புருஷன் வந்தால் மனைவிக்கு நேசிக்கணும், மனைவி வந்தால் புருஷன் நேசிக்கணும். ஒருவருக்கொரு உதவியாக இருக்கணும். பிள்ளை சாக்கு வச்சு கிடையாது. பிள்ளையை நான் படித்து கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ பிள்ளைக்கு படித்து கொடுக்காத போறையோ, முதல்ல புருஷனுக்கு அவனி. பிள்ளை சாக்கு வைக்காத. முதல்ல வந்தது பிள்ளை அல்ல, புருஷன் தான் முதல்ல வந்தான். அதை புரிஞ்சுக்க. நீ முதல்ல பிள்ளைய வந்துச்சு, புருஷன் தானே வந்தான், மனைவி தானே வந்தா. அதை முதல்ல புரிஞ்சுக்க. உன்னுடைய முதல் குழந்தை புருஷனை மனைவியும் தான் தவிர பிறந்த குழந்தை அல்ல. புருஷனை மனைவியை குழந்தைய மாதிரி முதல்ல பத்திரமா பார்த்துக்கிடுங்க. டைம் கொடுங்க. காலங்கள் போக 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 இந்த புருஷன் மனைவியுமா சந்தேகமாக இருக்கு. நிறைய பேரை பார்த்தேன், நடக்குமே தெரியும். புருஷன் 5 கிலோமீட்டர் முன்னே நடந்துருவான், பொண்டாட்டி 8 கிலோமீட்டர் பின்னாடி நடப்பான். பார்த்தா தெரியும் இது போக்குன்னு. பார்த்தாலே தெரியும், ஃபேமிலியை பார்த்தாலே தெரியும். நான் சொல்லேன், திருமணம் ஆனால் மரணம் வரைக்கும் நேற்றுக்கு நடந்த மாதிரி தான் இருக்கணும். நேற்றுக்கு கல்யாணம் நடந்தது, இன்னும் ரிசப்ஷன். நேற்று நடந்தால் அன்னைக்கு தான் ரிசப்ஷனா, அடுத்த நாள் மாதிரி அப்படி தான் இருக்கணும். மரணம் வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. நான் அந்த வருஷத்தை நான் மறந்துடுவேன். மாதம் டேட்டுன்னு கேட்டால் சொல்லிடுவேன். இந்த வருஷத்தை எனக்கு நல்லா நானும் தான் நினச்சி பார்க்குறேன், நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேன்? நான் நினச்ச ஆண்டவர் நிற்கக்கூடாது. இந்த 15 ஆச்சு, 16 ஆச்சு, 25 வேண்டாப்பா, நேற்று தான் ஆச்சு, அப்படியே இருந்துட்டு போகிறோம். பொறாமையை பார்க்குறேன் கொஞ்சம் பேர். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்ப்போம். திருமணமானால் நேற்று நடந்த மாதிரி போகணும். வாழ்க்கை அப்படி தான். 90 வயசானாலும் அப்படி தான் இருக்கணும். நான் பார்த்துருக்கேன், சில தாத்தா பாட்டியை கையில் பிடிச்சி கொண்டு போகிறத பார்த்துருக்கேன், அதிசயப்பட்டிருக்கு. இந்த வயசில் 90 வயசு தாத்தா பாட்டி ஒருத்தர் பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்து வந்த அன்பு? சரீர கவர்ச்சியா, பணமா, வேலையா? இல்லைங்க, உள்ளுக்குள்ளேருந்து வந்தது. அது கல்யாணம் ஆச்சு எத்தனை வருஷம் கணக்கு கூட்டி நடக்காதீங்க. எத்தனை வருஷமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் மனைவியோடு புருஷனோடு நேரம் செலவு பண்ண எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. உங்கள் புருஷனை விட மனைவியை விட உங்கள் வேலை முக்கியம் இல்லை. உங்கள் புருஷனை விட மனைவியை விட உங்கள் பணம் முக்கியம் இல்லை. உங்கள் புருஷனை விட மனைவியை விட உங்கள் நண்பர்கள் முக்கியம் இல்லை. உங்கள் புருஷனை விட மனைவியை விட எதுவுமே முக்கியம் இல்லைங்க. கர்த்தர் தந்தது. மரணம் வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல அல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய ஊழியர்கள் குடும்பத்தில் தவறு நடக்க காரணம் இங்கே தான். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன். திருமணம் நடந்தாலும் ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நானும் மனைவியும் ஒரே பைக்கில் தான் போவோம் 4 மணி நேரம். நானும் மனைவியும் ஒரே காரில் பக்கத்தில் தான் இருப்போம். ஆனால் பேசுவதெல்லாம் சபை காரியம், பேசுவதெல்லாம் ஊழிய காரியம், பேசுவதெல்லாம் விசுவாசிகளை குறித்த காரியம். ஒரு ஆளுக்கு நோய் என்னாச்சுன்னு தெரியல, அந்த குடும்பத்தில் எதாவது நேற்று தான் புருஷனும் மனைவியும் சண்டை சேர்ந்தாங்களான்னு தெரியல, அந்த குடும்பத்தில் 10 லட்சம் கடவுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. இந்த குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலைன்னு சொன்னாங்களே, என்னாச்சுன்னு தெரியல. ஐயா 4 மணி நேரம் பக்கத்து சீட்டில் இருந்தாலும் பேசுவது எங்கள் விஷயம் இல்லை, சபை விஷயம், குடும்ப விஷயம் அல்ல, விசுவாசிகள் விஷயம். அங்கே தான் எங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது. எங்களோடு எங்கள் விஷயத்தை பேசுக்கு டைம் வேணும். ஊழியர்களுடைய தோல்வி அங்கே தான். ஊழியம் செய்பவர்கள் தன் மகன் மனைவியை பிள்ளைகளை கண்டுகிடுவதே இல்லை. நிறைய பாஸ்டருடைய மனைவிமார் ஓடி போயிருக்காங்க, எனக்கு தெரியும். ஜப குறைவல்ல, பாஸ்டருடைய பிள்ளைகள் ஓடி போயிருக்காங்க, ஜப குறைவல்ல. அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவு பண்ணுவதில்லை. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே ஒரு பெரிய தலைவருடைய மகள் இந்து பையனு கூட ஓடி போயிடுச்சு. ஒரு பெரிய பாஸ்டர் இல்லை, லீடராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்து பையனு கூட ஓடிட்டான். போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இங்கே பாரு, நான் ஒரு சாதாரண அப்பான்னா விட்டுருப்பேன், சேர்த்து வச்சிருப்பேன். இப்போ ஆனால் உங்கள் அப்பா ஒரு மரியாதை உள்ள தலைவர். எனக்கே தெரியும் இவர் பாஸ்டர்னு, அவர் இந்து இன்ஸ்பெக்டர், இவர் பாஸ்டர்னு எனக்கே தெரியும். இப்போ எத்தனை லட்சம் மக்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தில் பெரிய தலைவர். அவர் மானத்தை வாங்காத, அவருடைய பெயரை கெடுக்காத. இப்போதைக்கு உன் அப்பா அம்மா கூட வீட்டுக்கு போயிடு, பிறகு நீங்கள் பேசி சரி பண்ணி திருமணமாக நடத்திக்கிடுங்க, அவர் மானத்தை வாங்காத என்று ஒரு இந்து இன்ஸ்பெக்டர் பெந்தேகோஸ்தே பாஸ்டருடைய மகளோடு ஆலோசனை கொடுத்த போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் என் அப்பா அம்மாவோடு போக மாட்டேன். காரணம், என் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் தேவையில்லை, எங்களோடு நேரம் ஒதுக்குவதில்லை, எங்களோடு பேசுவதில்லை, எங்களோடு எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை, எங்களோடு எங்கும் செல்வதில்லை. அவர்களுக்கு தேவை சபையும் விசுவாசிகளும். நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன், தேவாலயத்தில் நின்று பேசுகிறேன், ரெக்கார்டு வேற பண்ணப்படுது, தெரிஞ்சுதான் பேசுறேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிச்சு, எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க ஒன்றும் வேண்டாம் ஐயா, எங்களை அவங்க கண்டுகிட்டதே இல்லை, அவங்களுக்கு சர்ச்சும் விசுவாசியும் தான் தேவை, அவங்களுக்கு அதைத்தான் பேசுவாங்க, வீட்டில் வந்தாலும் அதைத்தான் பேசுவாங்க, எங்ககிட்ட வச்சும் அதைத்தான் பேசுவாங்க, எங்கே போனாலும் அதைத்தான் பேசுவாங்க. அவங்க கவலை எல்லாம் நாங்கள் அல்ல, சபையும் விசுவாசிகளும். ஆகவே நான் போகவில்லை. இரவு நேரத்தில் நான் தனியாக இருக்கிறேன், ஒன்றில் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள், அல்லது என்னோடு நேரம் செலவு பண்ணுங்கள், தனித்திருக்க விரும்பவில்லை என்று என் பெற்றோரோடு சொன்னபோது என் அப்பா எனக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அங்கே விசிட்டிங் எல்லாம் போயிட்டு வாரது வரை மக்களை நீ தனித்து இருக்க வேண்டாம், இந்த ஃபோனை நல்லா யூஸ் பண்ணிக்க. அந்த ஃபோனு தான் என்னை இப்போ ஸ்டேஷனை கொண்டு வந்து என்று அந்த பிள்ளை சொல்லிச்சு. அவள் இந்து பையனோடு தான் அங்கேருந்து போனான் ஸ்டேஷன்ல இருந்து. ஏன்? பைபிள் சொல்லுது, சபையும் ஊழியமும் குடும்பத்துக்கு அந்த பக்கம். 1 தீமோத்தேயு 3:5 பவுல் சொல்றாரு, முதல்ல தேவன், 2வது குடும்பம், 3வது தான் சர்ச் மினிஸ்ட்ரியும். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வெளிப்பாடு தந்த வாங்குங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, ஒரு சபையை ஒருத்தர் நடத்தணும்னா முதல்ல சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்தி இருக்கணும். முதல்ல மனைவியிட்ட பிள்ளையிட்ட அன்பா பாசமா வைத்திருக்க தெரியாத ஒருவன் பாஸ்டர் ஆகப்படாதுங்கிறார் பவுல்.
அப்போ சர்ச்சை எப்போ சார்ஜ் எடுக்கணும்? ஹலோ, சர்ச் எப்போ சார்ஜ் எடுக்கணும்? சபைக்கு எப்போ பொறுப்பாகணும்? குடும்பத்தை ஒழுங்கா நடத்திட்டு. இப்போ முதல்ல தேவன், 2 குடும்பம், 3 தான் சபை ஊழியம். இதை தவறுகிற ஊழியர் குடும்பத்திலும் பிரச்சனை நடக்கும். குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணுங்கள். பிஸி தான், மினிஸ்ட்ரி தான், வேலை தான், தொழில் தான், விவசாயம் தான், நமக்கு பிரச்சனை தான், ஓவர் டைம் டியூட்டி தான், அதெல்லாம் சொல்லாது. பாசுடைய மனைவி ஓடிட்டா குடும்பம் உடஞ்சில்ல, ஊழியம் போச்சா? பாசுடைய பிள்ளை ஓடி போச்சுன்னா ஊழியம் போச்சாங்க? போச்சா? அப்புறம் என்ன ஊழியம் பண்ண? அதான் முதல்ல கர்த்தர் சொல்றாரு, முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா நடத்து, குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணு, மனைவியை நல்லா பத்திரமா வச்சுக்க, பிள்ளையை பத்திரமா வச்சுக்க. அப்படி இருந்தால் நீ சபையை பத்திரமா வச்சிருப்பேன். ஆமேன். மனைவியை நேசிக்காத புருஷன் என்னத்தை பிரசங்கம் பண்ணுவான் சபையில் நின்றுட்டு? பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்தாத ஒரு தகப்பன், பிள்ளைகளை அன்பாக நேசிக்காத தகப்பன் சபைக்கு என்ன பிரசங்கம் பண்ணி கொடுப்பான்? சொல்லுங்களேன், என்ன சொல்லி கொடுப்பாரு? ஒழுங்கா போதிப்பாரா? மனைவியை முதல்ல நேசிக்காத, பிள்ளைகளை ஒழுங்கா நேசிக்காத ஒரு பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா குடும்பத்தை தான், இதுவும் ஒரு குடும்பம் தானே, சபை குடும்பம் தானேங்க. நீங்களே என் பிள்ளைகள் தானே, நீங்கள் என் பிள்ளைகள் தானே. உங்களுக்கு கஷ்டம்னு எனக்கு வலிக்குது இல்லை, வியாதின்னு எனக்கு டென்ஷன் ஆகுதில்லை, கடன்னா எனக்கு டென்ஷன் ஆகுதில்லை. நீங்கள் இப்போ என் பிள்ளைகள் தானே. என் பிள்ளைய நான் நேசிச்சிருந்தா தான் உங்களையும் அப்படி நேசிக்க முடியும். என் பிள்ளைகிட்ட நான் பாசம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை பாசம் வச்சிருக்க மாட்டேன். என் மனைவி நான் ஒழுங்கா வச்சிருக்கலைன்னா, அன்பா வச்சிருக்கலைன்னா உங்களையும் நான் அன்பா வச்சிருக்க மாட்டேன். குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிற ஊழியர் மட்டும்தான் சபையை ஒழுங்காக நடத்த முடியும், பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், எவ்வளோ பெரிய வேலை செய்யலாம், இருக்கட்டும். எக்காரணம் கொண்டும் ஆண்டவருக்கு அடுத்து குடும்பத்தை வைங்க, தொழிலை வைக்காதீங்க. அது போயிடும், திடீர்னு போயிடும், வேலை திடீர்னு போயிடும், குடும்பம் போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல் விஷயம், தேவன்கிட்ட அதிக நேரம் சேர்ந்து ஜபிங்க. இப்போ ஜபிக்க முடிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லைன்னா துணையை ஆதாயம் பண்ணுங்க. 3, குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்கார்ந்து பேசுங்க. 4, சந்தோஷத்தை கொல்லக்கூடிய சண்டை பிடிக்காதீங்க. சந்தோஷத்தை கொன்றும். சண்டை பிடிக்கிற அடுத்த நிமிஷம் சந்தோஷம் போயிடும். சண்டை வேண்டாம். வீட்டுக்குள்ள சண்டை பிடிக்கிறதுனா நமக்கு பயங்கர குஷி தான். ஆமென். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனைவியை 4 திட்டுனா புருஷனுக்கு என்ன சந்தோஷம். அன்னைக்கு புருஷனை திட்டுனா மனைவிக்கு என்ன சந்தோஷம், உனக்கு சந்தோஷம். குடும்பம் செத்தாச்சு, குடும்பம் போச்சு. 4 மணிக்கு திருமண வீட்டுக்கு போனோன்னு ரெடி பண்ணி எல்லாம் அவசரமாக எல்லாம் ரெடியாகு, எல்லாம் ஃபேமிலியிட்ட சொல்லிட்டு 3:30 மணிக்கு சண்டை பிடிங்க. பாயசம் போயிடும், ஐஸ்கிரீம் எல்லாம் மிஸ் ஆகிடும். ராமேனே இல்லை. ஒருவேளை நீங்கள் தாண்டி போனாலும் அந்த ஐஸ்கிரீம் என்ன கம்பெனின்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வந்து கேட்டு பாருங்க, என்ன பாயசங்களை, என்ன பாயசம் யாருக்கு தெரியும்? அப்போ என்ன சாப்பிட்டிய? மண்ணை தானே சாப்பிட்டிய. ஏன் மண்ணு சாப்பிட்டு வந்தீங்க? பாயசத்தை மண்ணு மாதிரி. சந்தோஷம் செத்துரும். சண்டை பிடிக்காதீங்க. நீங்கள் பெரிய ஆளெல்லாம் காட்ட வேண்டாம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில புருஷன் சண்டை பிடிக்க காரணம் நான் ஆம்பளைன்னு நிரூபிப்பதற்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆம்பளைன்னு நிரூபிக்க சண்டை போட வேண்டாம். ஒரு ஆம்பளைன்னு சண்டை போடுறாங்க இப்போ. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆம்பளைன்னு நிரூபிக்க சண்டை போட வேண்டாம். ஆம்பளைன்னா உன் மனைவி பிள்ளைய பத்திரமா அன்பா வச்சுக்க, கண் கலங்காம வச்சிருந்தா நீ புருஷன். புருஷர்களுக்கு சொல்றேங்க, உங்க மனைவி பிள்ளைகளை அளவிடாம நீ வச்சிருந்தா நீ புருஷன். நீ திட்டி ஒண்ணு வைக்க வேண்டாம், ஆணாதிக்க ஒண்ணு குடும்பத்தில் வராது, ஒர்க் அவுட் ஆகாது. நீ மிலிட்டரிக்கு ஆபீசரா கேட்கிறேன், ராணுவ அதிகாரியா? நீ ராணுவ அதிகாரியா? நோ. குடும்பத்தில் அதிகாரம் தோற்று போக வேண்டும். குடும்பத்தில் அதிகாரம் தோற்றால் தான் அன்பு தலை தோங்கும். ஆணாதிக்கம் வேண்டாம்.
சண்டை பிடிக்க ஒரு காரணம் தான் புருஷன். அதுதான் நம்ம உலகம் பார்க்குதில்ல நீ புருஷங்கிறது. அன்பு காட்டு, நீ அன்பினால் ஆணாக இரு, அன்பினால் பெண்ணாக இரு. பாசம்தான் உன்னை நடத்தணும். நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். நோ, சந்தோஷம் கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மனைவியும் ஒரு மனித இனம் தானே ஐயா. அவளுக்கும் ஆசை உணர்வு இருக்கா இல்லையா? யார் மாதிரி பார்க்குறிய? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அது விளக்கமா இருக்கு. 3-4 வசனம். மனைவியுடைய சரீரம் மனைவிக்குரியதில்லை, புருஷன் தான் அதுக்கு அதிகாரி. புருஷனுடைய சரீரம் புருஷனுக்கு உரியதல்ல, அது மனைவிக்கு தான் அதிகாரி. ஏமா அதை படிச்சிருங்க. அது என்ன முறைச்சு பார்க்குறாங்க. சவுண்டா படிங்கம்மா. அதை 3-4 வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். என்ன செய்யணுமா? புருஷன் மனைவிக்குரிய கடமையை செய்யணும். அப்படித்தான் மனைவியும் புருஷனுக்குரிய கடமையை செய்யணும். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அவ சரீரத்துக்கு அவ பெரிய அதிகாரி ஒண்ணும் கிடையாது. புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. சரீரத்திற்கு அதிகாரி இல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அப்புறம் எப்படி சண்டை பிடிச்சிருவீங்க? இப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய உடல் மனைவிக்கு சொந்தமானது. இந்த கை வச்சு என் மனைவி அடிச்சா இரவல் வாங்கி தான் அடிக்கிறேன். நான் என் உடம்ப என் மனைவிக்கு கையை வச்சு அடிக்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்ற விளங்க திரும்பவும் சொல்றேன். அப்படி ஒரு மாதிரி தெரியாத மாதிரி புரியாத மாதிரி இருக்கீங்க. திறமசாலிகள் தான் நீங்க. புரியாத மாதிரி இருந்தாலும் நான் புரிய வச்சுட்டு தான் நிறுத்துவேன். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏமா, என் சரீரம் மனைவிக்குரியது, மனைவி சரீரம் எனக்குரியது. அப்ப இந்த கை வச்சு மனைவி ஒரு அடிச்சேன்னா இந்த கை என்னுடையது இல்லை, மனைவிக்குரியது. மனைவிக்கு கையை இரவல் வாங்கி ஏன் உடம்ப நானே அடிக்கேன். அப்ப நான் யாரு? அறிவுள்ளவன் ஐயா? என்ன ஆதிக்கம் அது? சந்தோஷத்தை கொல்லாதே. சந்தோஷம் கொஞ்ச காலம் தான் ஐயா அது வாழ்க்கை. புருஷன் மனைவியுமா எத்தனை வருஷம் சேர்ந்திருப்போம்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆரோக்கியமான எத்தனை புருஷன் போயிட்டான், ஆரோக்கியமான எத்தனை மனைவிகள் போயிட்டாங்க, எத்தனை ஆண்டு காலம் நம்ம சேர்ந்திருப்போம் நமக்கு யாருக்கும் தெரியாது. இருக்கிற காலத்துல சந்தோஷத்தை கொடுத்து வாழு, சந்தோஷத்தை கெடுத்து வாழாத. நம்ம ஆவிக்குரிய மக்கள் சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. கொஞ்ச காலம்தான். எனக்கு நிறைய மனைவி மாறும் புருஷனும் பேசியிருக்காங்க. என் புருஷனும் என் மனைவியும் சாக முதல் காரணம் நான் சும்மா சண்டை போடுவேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஜெபம் ஆரம்பிச்சுல கண்ண முடி ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். என் புருஷன் சீக்கிரமாக சாக காரணம், என் மனைவி சீக்கிரமாக சாக காரணம் நான் அடிக்கடி வீட்டில் போட்ட சண்டை தான்னு நிறைய பேசியிருக்காங்க. நான் என் புருஷனை கொஞ்சம் கூட அன்பாக வச்சுருந்தா 10 வருஷம் கூட இருந்திருப்பாரு. என் மனைவி அன்பாக வச்சுருந்தா 10 வருஷம் கூட இருந்திருப்பா. ஏன்? ஒவ்வொரு முறை சண்டை போடும் போதும் இதயத்தில் ஒரு பகுதி செயலிழக்கிறது. உங்கள் இதயம் எல்லாம் கல் கிடையாது, உங்கள் பொண்டாட்டியோட இதயம் கல் கிடையாது, உங்கள் புருஷனுடைய இதயம் கல் கிடையாது. சதை சின்னது, சின்ன உறுப்பு. ஒவ்வொரு முறையும் அதிர்ச்சியான செய்திகள், வேதனை தரக்கூடிய செய்திகள் காதில் விழும்போது, அந்த வலி வரும்போது இதயத்தில் ஒரு பகுதி செயலிழந்துடும். அப்போ மனைவியும் புருஷனையும் கொல்றதே சண்டை தான். நீண்ட காலம் வாழ முடியாது. கொஞ்ச கால வாழ்க்கை. மகிழ்ச்சியை கொடுங்கள், மகிழ்ச்சி எடுக்காதிருங்கள். ஒரு காலம் சண்டை போடுறவன் வீரன் நினைக்காத, சண்டை போடுற ஸ்திரீகள் வீரம் உள்ளவங்க நினைக்காதீங்க. சண்டை போடுறவங்க தான் கோழைகள். அடித்து திருத்தமா உரிமையை சொல்றேன். பொறுமையா இருக்கத்தான் வீரம் தேவை, பொறுமையா இருக்கத்தான் வீரம் தேவை. நான் மறுபடியும் சொல்றேன், பொறுமையா இருக்கத்தான் வீரம் தேவை. கோழை தான் சத்தம் போடும். புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. சத்தம் போடுங்க, வீரம் வேண்டாங்க. சண்டை போடுறதுக்கு வீரம் வேண்டாம், அங்க எடுத்து விட்டுறலாம் வாயை திறந்து. ஆனா அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னா வீரம் தேவை. யார் வீரமுள்ள ஆண்கள், யார் வீரமுள்ள பெண்கள்? வீட்டில் சண்டைக்கான சூழ்நிலைகள் வரும்போது
அதை பொறுமையோடு ஜெபத்தோடு கைகாரியம் பண்ணுகிற மனிதன் தான் வீரமுள்ள புருஷன், வீரமுள்ள மனைவி. சண்டை போடுறவன் இல்லை. சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம், நான் ஆணு, நான் சொல்றதை நீ கேட்கணும். நம்பர் 2, மற்றவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு சண்டை போடுறது, பிள்ளைகளை போட்டு அடிச்சு கொல்றது. இதெல்லாம் பார்க்கறாங்க பாரு, உன்னை பார்க்கறாங்க பாரு. உன்னை பார்க்கறது எல்லா பிள்ளைகளும் தான் பார்க்கறாங்க. ஆமென். மற்றவங்களுக்காக நீங்க உங்களை சண்டை போடாதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தி எத்தனை காலம் நீங்க சண்டை பிடிப்பீங்க? ஐயா, அடுத்த வீட்டுக்காரரை சந்தோஷப்படுத்த நீ சண்டை பிடிக்க. கழுதையை கட்டி சம்பந்த கதை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஊருக்கு மாத்தலாகி போகும்போது ஒரு கழுதைய கயரில் கட்டி கையில் பிடிச்சிட்டு அவனும் மகனும் நடந்து போனானா. இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே யாரோ சொன்னாங்களாம், கழுதை யாரி போக வேண்டியதானே, எதுக்கு நடத்தி கொண்டு போறேன்னு. உடனே அந்த தகப்பனார் சொன்னார், அந்த சின்ன பிள்ளைய கழுதைக்கு மேலே உட்கார வச்சு மெதுவாக கையார பிடிச்சி கொண்டு போயிட்டு இருந்தாராம். உடனே கொஞ்ச தூரம் இன்னொருத்தன் கேட்டானா, நீ எல்லாம் மனுஷனா, அப்பாவை நடக்க வச்சுட்டு பிள்ளையை தூக்கி வச்சு நீ பிள்ளை குதிரை கழுதையில் போகுது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, அவர் கீழே இறங்கிட்டு அப்பா மேலே ஏறி போனார். கொஞ்ச தூரம் போனோன்னு கேட்டானா, அது எல்லாம் ஒரு ஈவிரக்கம் இருக்கு அவனுக்கு, பிள்ளையை நடக்க வச்சுட்டு அப்பனை மேலே ஏறி கொண்டு போகுது. ஒரு குழம்பிட்டாராம். அப்போ லாஸ்ட் 2 பேரும் ஏறிட்டாங்களாம். இப்போ நான் ஒத்தை போனாலும் பிரச்சனை, நீ ஏறி இருந்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் ஏறி போகணும்னு சொல்லி கொஞ்சம் தூரம் 2 பேருமா போனாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, அது வாயில்லா ஜீவன் தானே, அதுக்கு பேச தெரியாதுன்னு 2 பேருமா ஏறி போறிய. கடைசியில் ஒரு மூங்கல் குச்சி எடுத்து ஒரு கம்பு எடுத்து ஒரு கயரை கட்டி 2 பேரும் கழுதையை தூக்கி தோல் வச்சு கொண்டு போனாங்களாம். அதையும் பார்த்து ஊர் சிரிச்சு தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்ன செய்தாலும் ஊர் சிரிக்கும், என்ன செய்தாலும் ஊர் அப்படி பண்ணப்படாதா இப்படி பண்ணப்படாதான்னு கேட்கும். மற்றவங்களை திருப்திப்படுத்த உங்க புருஷனை மனைவியோடு சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன, சண்டை போடாத வாழுங்க. ஏன் சண்டை போடக்கூடாது? நீதிமொழி 17:14, சண்டை விவாதத்தில் எழும்பும். தர்க்கம் பண்ண இடத்துல தான் விவாதம். வாங்கிட்டு பருப்பு சரியில்லை, அதுல புழு இருக்கு. அவன் சொல்லுவான், இல்லை நான் பார்த்து தான் வாங்கினேன், புழு இல்லாத பருப்பு தான் வாங்கினேன். அவன் சொல்லுவான், நான் அப்பவே பார்த்தேன், பார்சலை பிரித்து பார்த்தேன், அப்பவே 2 புழு இருந்தது. இவன் சொல்லுவான், இல்லை நான் வாங்கிட்டு அந்த பருப்புல புழு இல்லை, இப்போதான் ஏறி இருக்கு. இதை 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி இந்த நேரத்தில் உண்டாகிற சண்டையில் ஒரு 10 கிலோ பருப்பை ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சந்தோஷம் செத்துரும், மரண வீடு போல் ஆகிவிடும். சண்டை பிடிக்கிற இடம் மரண வீடு. மறக்காதீங்க, இந்த எழுதி வச்சிடுங்க. சண்டை பிடிக்கிற இடம் மரண வீடு. மரண வீட்டில் என்ன துக்கம் இருக்குமோ அதே துக்கம் எங்கே இருக்கும். சமைத்த உணவை சாப்பிட முடியாது, முகத்துக்கு முகம் பக்கத்தில் பேச முடியாது. வேதனையான உலக வாழ்வு. சண்டை போடாதிருங்கள். சண்டை பிடிப்பதை குறித்து நீதிமொழி 15:17-18 சொல்லுது, சண்டையோடு பகையோடு கூடிய எருது கரையை பார்க்கலும் இலைக்கறி நல்லது. அப்படி அர்த்தம் என்னன்னா, புருஷன் மனைவியை போட்டு 4 அடி கொடுத்துட்டு 2 கிலோ மட்டன் கறி வாங்கி கொடுக்கறதுக்கு அடியே கொடுக்காம ஸ்நேகத்தோட 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி கொடுத்தா போதுமா? மனைவி மாறாத ஒரு சப்போர்ட்டை ஒரு ஆமென்னு சொல்லுங்கப்பா. புருஷனை போட்டு சண்டை போட்டு புருஷனை சும்மா உட்கார விடாம டார்ச்சர் பண்ணிட்டு அந்த மட்டனை மணக்க குழம்பு வச்சு கொடுப்பதை காட்டிலும் ஸ்நேகத்தோட சிரிச்சுட்டே புருஷனுக்கு அந்த ஒரு வெண்டைக்காயில ஒரு சூப் போட்டு கொடுத்தா போதுமா? மனைவி புருஷன் மாறாத ஒரு ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுதுங்க, பகையோடு எருதின் கறி கொடுப்பதை பார்க்கலாம் இலைக்கறி, வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ். நமக்கு சாதாரண போதும், இயற்கையா ஏதாவது ஒரு கீரை கறி வச்சு கொடுத்தா போதும், கீரை குழம்பு, கீரை மசியல் போதும், ரசம் போதும், ரசமும் பப்படம் கொடுங்க, திருப்தியா சாப்பிட்டு போயிடுவாங்க. சண்டையோடு பண்ணாதீங்க, பகையோடு பண்ணாதீங்க. அடுத்த வார்த்தை மிக முக்கியம். 18ஆம் வசனம், கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்போ ஒரு ஆள் சண்டையை மூட்டி விடவும் முடியும், சண்டையை நிறுத்தவும் முடியும். நம்ம கண்ட்ரோல் தான். ஆமேனா? சந்தோஷமா இருக்காளா? கோபமுள்ள ஸ்திரீ, கோபமுள்ள புருஷன் சண்டையை தொடங்கி விடுவான். சாந்தமுள்ள ஸ்திரீ, சாந்தமுள்ள புருஷன் சண்டையை ஆஃப் பண்ணுவான். தீயை எரிய வைக்கவும் முடியும், அணைக்கவும் முடியும். அவரவர் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க தண்ணியா இருந்தா சண்டை எழுப்புற தீயை அணைக்க முடியும்.
அப்படி தானே? சாந்தமாக இருக்கணும். கோபக்காரன்ட்ட எல்லாம் போய் ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை, அவன் சண்டை பிடிக்க தான் செய்வான். கோபக்காரிகிட்ட போய் சண்டை ஒன்று அமைதியாக இருந்தால் சொன்னால் நடக்காது. 2 பேரும் சண்டை போடக்கூடாது, ஒரு ஆளாவது அமைதியாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது. ஏன்னா நீதிமொழி 21:9-10 சொல்லுது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் ஒரு மூலையில் இருப்பது நல்லது. சண்டை பிடிச்சு ஒரு பெரிய பங்களா கட்டி 8 ரூம் உள்ள ஒரு பங்களாவில் சண்டை போட்டுட்டே இருப்பதை காட்டிலும் ஒரே ஒரு ரூம் உள்ள ஒரு ஓலை வீட்டில் இருப்பது நல்லது. ஆமென். 19 வசனம் சொல்லுது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நல்லது. இப்போ சண்டை பிடிக்கிற கோபம் உள்ள ஆண்களோடு பெண்களோடு வீட்டில் இருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் சாமியாராக போகிறது நல்லதான். இப்போ நல்ல அலையில் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு மேலே நான் பேசுனா வேண்டாம். சண்டை சந்தோஷத்தை கொல்லும், செய்யாதீங்க. 5வது, ஃபோனை குறைச்சி பயன்படுத்துங்க. ஃபோன் தேவை, தகவல் தொடர்பு தான் ஃபோன். பொழுதுபோக்குக்காக அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்தாதிருங்கள். நிறைய நேரம் புருஷன் வீட்டுக்கு வாரதும் போகிறதுக்கு மனைவிக்கு தெரியாது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். மனைவி வீட்டில் இருக்கதே புருஷனுக்கு தெரியாது, எல்லாம் அந்த மொபைல் ஃபோன் தான். புருஷனும் மனைவி 2 பிள்ளை 4 ஃபோன், 4 பேருக்கு 4 ஃபோனு, 4 முக்கில் உட்காந்துட்டு 4 ரூமில் உட்காந்து அதை பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்ருக்கும். வீட்டில் அப்பா இருக்குதுன்னு தெரியாது, அம்மா இருக்குதுன்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிலர் டிவியில் பிரசங்கம் போட்டு விட்டாச்சுன்னா பின்ன புருஷன் வேலையிலேருந்து வரதும் தெரியாது. ஆவிக்குரிய பக்தி பரவசம் வந்து புருஷனை கவனிக்க தடுக்கக்கூடாது. பார்க்குறியா? புருஷன், மனைவி, பிள்ளைகள் உங்கள் பொக்கிஷம். கொஞ்ச கால வாழ்க்கை, திரும்ப சொல்கிறேன், கொஞ்ச கால வாழ்க்கை, எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் சந்தோஷத்தோடு செலவிட்ட காலம் மட்டும்தான் நினைவில் இருக்கு. மொபைல் ஃபோன் ஆபத்தானது, லேப்டாப் ஆபத்தானது, டிவி ஆபத்தானது, அதெல்லாம் பொழுதுபோக்கு அம்சம். வேலை முடிஞ்சு புருஷன் வேலை முடிஞ்சு வந்த பிறகு ஃபோனுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். மனைவியும் புருஷனும் பிள்ளையும் சேர்ந்திருக்க இடத்துல ஃபோனுக்கு என்ன வேலை? சேர்ந்து கோவப்படாமல் ராமன் சொல்லுங்க. 10 நிமிஷம் கூட ஆனது உண்மைதான். இனி அடுத்த வாரம் நான் பேச முடியாது, தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது, இன்னைய முடிச்சிடணும். இந்த மொபைல் ஃபோன்கள், இந்த சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் வரக்கு முன்னாடி குடும்பம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா கூட பேசி தீர்த்து சரியாக போயிட்டு இருந்தாங்க. இப்போது புருஷன் சண்டை போட்டால் மனைவி காற்றுல ஹெட்செட் எடுத்து வச்சுட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறான். இவன் என்ன சொல்கிறான்னு அவளுக்கு அதுக்கப்புறம் தெரியவே தெரியாது. மனைவி சண்டை போட்டால் உடனே ஃபோன் எடுத்துட்டு ஹலோ ஹலோ ஹலோ, சும்மா சிம்மும் இல்லை ஒன்றும் இல்லை, டவரே இருக்காது சில நேரம். உடனே வாட்ஸ்அப் எடுத்து ஆன் பண்ணிடு, ஃபேஸ்புக். எதுக்கு? நான் கேட்குறேன், ஃபோனை விட, வாட்ஸ்அப்பை விட, ஃபேஸ்புக்கை விட, இந்த உலகத்தில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவ்வளோத்தை விட உன் புருஷனும் மனைவியும் பிள்ளையும் தான் நல்லது. காஸ்ட்லி அது. ஃபேஸ்புக் முக்கியம் இல்லை, வாட்ஸ்அப் முக்கியம் இல்லை. இந்த மொபைல் ஃபோனை 40 லட்சம் ரூபா பெரிய காஸ்ட்லி, 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் பெரிய காஸ்ட்லி ஃபோன் இருக்கு. அதை விட புருஷன் காஸ்ட்லி, மனைவி காஸ்ட்லி, பிள்ளைகள் காஸ்ட்லி. இழந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டு அப்போ அடுத்த பாயிண்ட் லாஸ்ட்டை முடிச்சிடுறேன். கடைசி 6வது பாயிண்ட், தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி துரோகம் செய்யாதீர்கள். இதெல்லாம் நான் நிறைய பேசுகிற அவசியம் இல்லை, நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஒரு என்ன ஊசி, அது பேர், இந்த கொரோனாக்கு ஒரு ஊசி போட்டாங்களே, தடுப்பூசியை சொல்லிடுறேன். ஆவிக்குரிய மக்கள் தன் துணைக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி தானே வந்தோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒப்பந்தம் பண்ணி தானே வந்தோம், ஒருத்தனுக்கு ஒருத்தி. அப்ப இடையில இன்னொருத்தி எங்கேருந்து வந்தா? அவ யாரு? அது உன்னோட அழகா இருக்கா? உன்னோட அழகாருன்னா அப்பவே அவளை கட்ட வேண்டியது தானே. உன்னோட அவன் நல்ல கதை பேசுறா, அப்ப நீ ஒரு கால் என்னட்டு வருது, ஒரு வேலை உண்டு இல்லை, எப்பவும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஜாப் உண்டு இல்லடா, எப்பவும் ஃபோனில் கால் சென்டரில் பொண்ணை பேச வேண்டிய, அது அழகாக பேசும், நீ திட்டுனாலும் பேசும். கால் சென்டரில் வேலை பார்க்குது இல்லைம்மா, இந்த ஃபோனில் கஸ்டமர் கால்லாம் இருக்குல்ல, கஸ்டமர் கேர்,
உங்களுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது ஃபோன் சரியில்லை, அப்பவும் சிரிச்சுட்டு அப்படியே சார், கொன்னு போடுவேன், அப்படியே சார், அது சிரிச்சிட்டே இருக்கும். பாசமா பேசணும்னு ஒரு பொண்ணுன்னா இன்னொரு கனெக்ஷன்னா நீ முதல்ல என்கிட்ட கேள்வி, நான் சொல்லி தரேன். என்ன திரும்ப என்னது கால் சென்டர், பேர் மறக்குது, ஆபத்தான பேர் போல, கால் சென்டர். அப்போ நிறைய ஃபோன் பேசி எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பண்ணாட்டி நல்லா சமைக்கணும். அப்போ 60 வயசு பாட்டியை கட்டிக்க, நல்லா சமைச்சு தரும். எல்லாம் வாழ்க்கைங்க, அது வாழ்க்கை. எல்லாம் தெரிஞ்சுட்டுங்க வரல, நம்ம படிச்சுட்டா பிறந்தோம், எல்லாம் போக போக தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக நல்ல சிக்கன் குழம்பு வச்சு தாரான்னு சொல்லி இன்னொருத்தர ஃபோன் பேச முடியாது. நமக்கு நம்மளோட நல்ல அட்ராக்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு மாப்பிள்ளையை தேடி போயிடக்கூடாது. ஆமேன். தவறான தொடர்பு வேண்டாம். கண்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள். தாவீதுடைய கண் பார்வை மோசமான போது தான் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி பத்சேபாலோடு கனெக்ஷன் வந்தது. இந்த கண்ணை ஒழுங்க வச்சிருந்தா இன்னொரு பத்சேபால் அடுத்தவங்க பொண்டாட்டியோட தொடர்பு வந்திருக்குமாங்க? வராது, வராது. யோசேப்பு கல்யாணம் ஆகாத யோசேப்பு போத்திபார் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி நித்தம் நித்தம் பேசின்னு இருக்கு. முதல்ல கண்ணு, ரெண்டாவது வாய். சோசியல் மீடியாவை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. பரலோக கதவுகள் கண்கள் பார்த்துட்டு இருக்கு, பரலோக கேமரா பார்த்துட்டு இருக்கு. நான் பணிவா 2 நிமிஷம் நான் முடிக்க போறேன். பரலோகத்துடைய கேமராக்கு முன்னதான் நீங்க இருக்கீங்க. உங்க போனை என்ன வேணா பயன்படுத்துங்க. நீங்க பண்ற வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாக்களும் உங்களுடைய அவ்வளவு தகவல் தொடர்புகளையும் பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. துரோகம் பண்ணாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஆண்டவர் நம்பர், ஆண்டவர் நம்பி உங்களை வச்சிருக்காரு. உங்க புருஷனுக்கு ஏற்ற மனைவியாய், உங்கள் மனைவிக்கு ஏற்ற புருஷனாக இருங்கள். எப்படியெல்லாம் சாத்தான் கனெக்ஷனை கொண்டு வந்தாலும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த வாட்ஸ்அப்பை லாக் பண்ணிடுங்க, இந்த ஃபேஸ்புக்கை லாக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் தொந்தரவாக்குன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே அழிச்சிருங்க. வாட்ஸ்அப் தான் பிரச்சனை, அந்த நம்பரே மாற்றிடுங்க. ஆமேன். நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. கள்ள தொடர்புகள் வேண்டாம், வேண்டே வேண்டாம். ஆமேன். ஆவிக்குரிய மக்களுக்குள்ளெல்லாம் வருது, டிவிலெல்லாம் வருதுங்க கள்ள தொடர்புகள், நியூஸ் எல்லாம் வருது இல்லை, வருதாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் போடாமல் பெந்தைகோசுக்காரங்களும் வந்து இருக்காங்க பத்திரிக்கை டிவியில். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறுத்த போகிறேங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண நிறுத்திடுவேன் சீக்கிரமாக. உள் வாங்கிட்டு நான் நிறுத்திடுவேன். நீங்கள் வாங்காமல் அப்படி இப்படி பார்க்கும்போது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. டிவியில் வந்து குடும்ப பிரச்சனையை கேட்கும் பொழுது ஜுவல்ஸ் போடாதவங்களாம் வந்து இருக்காங்க பத்திரிக்கையில். நீங்கள் எனக்கு புருஷனுக்கு வேறு கனெக்ஷன், என் மனைவிக்கு வேறு. ஐயோ என்ன கேவலம். வேண்டாம், எதுவும் வராமல் காத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம். ஆண்டுகிட்ட கேட்ப, ஆண்டவரே திருமணமானாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு அன்பாயிருக்க கிருபை தாரும். எனக்கு தந்த புருஷனுக்கும் எனக்கு தந்த மனைவியோடும் நல்ல அன்புள்ள உறவை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.